இப்போ நம்ம கிளிசரின் சோப் பேஸில் வந்து சோப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான வெயிட் ஸ்கேலை வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து காஸ்டிக்கை வந்து தண்ணியோட ஆட் பண்ணி லையாக வந்து எடுத்து வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காஸ்டிக்கை தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும். ஓகே, டிஎம் வாட்டர் 29 to 30 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கிராம் 29 இல்லை 30 கிராம். ஓகே, இதில் காஸ்டிக் சோடா லை இருக்குல்ல, NaOH, அது வந்து 9 கிராம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம 9 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 1/2 கிராம் கூட இருக்கனால ஒன்றும் இல்லை, 9 கிராம் ஆட் பண்ணியாச்சு. இந்த லையை வந்து நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். ரூம் டெம்பரேச்சர் வந்துக்கிறட்டும். லைட்டாக ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கிடுவோம். எப்போவுமே தண்ணியில் தான் காஸ்டிக் சோடாவை போடணும். காஸ்டிக் சோடாவில் தண்ணியை ஊற்றக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணியில் தான் காஸ்டிக் சோடா போடணும். இது தனியாக இருக்கட்டும். இது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துக்கிறட்டும். இப்போ நம்மளுக்கு தேவையான ஆயில்ஸு எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சில்வர் பாயிலிங் தான் வைக்கணும், ஏன்னா நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, மைனஸில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சீரிக் ஆசிட் வந்து ஒரு 21.5 கிராம் இல்லை 22 கிராம், 21 to 22 நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம சோப்பை கொஞ்சம் திக்னஸ் பண்ணி கொடுக்கும், சோப்பை ஹார்டாக்கி கொடுக்கும். அதுக்காக சீரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். 21 கிராம். அடுத்து பாதாம் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில் வந்து 8.5 கிராம் எடுத்துக்கிறோம். மைனஸ் பண்ணிவிட்டு எடுங்க. 8.5 கிராம் எடுத்துக்கிறேன். இது நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ஆயில் வந்து, இந்த பாதாம் ஆயில் வந்து நல்ல நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் ஆக்கி கொடுக்கும். நல்ல ஒரு எஃபெக்டிவான இது. நம்ம பாதாம் ஆயில் எல்லா காஸ்மெட்டிக்ஸ்லேயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காய் எண்ணெய் 13 கிராம் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். கிராம் எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஹீட் பண்ணிக்கிறணும். நம்ம காஸ்டிக்கையும் லைட்டாக ஒரு டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டவாவில் தண்ணி வச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து நம்ம பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆயிலெலாம் இருக்குது பார்த்தியா, அதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் காஸ்டிக் லைட்டாக ஒரு டபுள் பாயில் மெத்தடில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. காஸ்டிக்கே ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ ஓகே, நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, சோடியம் லாக்டேட். சோடியம் லாக்டேட் 19.5 கிராம். மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். சோடியம் லாக்டேட் 19.5 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நல்லாவே ஹீட் ஆயிருச்சு.
ஓகே, கொஞ்சம் நல்லாவே ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிருச்சு. போதும், இந்த ஹீட் வந்து போதும். இப்போ வந்து நம்ம வந்து சோடியம் லாக்டேட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். 19.5 கிராம் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஆல்கஹால் ஆட் பண்ணிக்கிறேன். 31.5 கிராம் ஆல்கஹால் ஆட் பண்ணிவிட்டு, அடுத்து சார்பிட்டால் எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 107.5 கிராம் 107.5 கிராம் சார்பிட்டால். ஓகே, 107.5 கிராம் சார்பிட்டால் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சோப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான சோப்பாக இருக்கும். அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். அடுத்து கிளிசரின் 51.5 கிராம் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மத்தியெல்லாம் காஸ்டிக் லை, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் எடுத்து வச்ச காஸ்டிக் லையை ஆட் பண்ணிக்கிறேன். காஸ்டிக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது நல்லாவே தெரியும். அது காஸ்டிக்கோட எஃபெக்டிவாக இருக்கனால அப்படி இருக்கும். நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணுறனால காஸ்டிக்கோட பவர் வந்து போயிடும். ஸோ அதனால் இந்த சோப்பை நம்ம வந்து 24 ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகி நல்லா பாயிலிங் ஹீட் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நல்லாவே பாயிலிங் ஹீட் வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோமிங்க்கு வந்து சிஏபிபி எதுக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோமிங் வர்றதுக்காக. ஏன்னா நம்ம வந்து இல்லை காஸ்டிக் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்போம். டிரான்ஸ்பரண்ட் சோப்பு அப்படிங்கிறனால காஸ்டிக்கோட பவர் வந்து ரொம்ப இருக்காது. சோப்பு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் சிஏபிபி வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அது ஃபோமிங்காக. அதை ஆட் பண்ணியாச்சு. சோப்பு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து சோப் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் சோப்பில் வந்து நல்ல ஒயிட்னிங் சோப்பாக வர்றதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்றனால ஒரு துண்டு விரித்து வச்சுக்கிறேன். ரொம்ப பாயிலிங் ஹீட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து மெஷர்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது கூட சோப் வந்து ஒயிட்னிங்காக வர்றதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிட்டானியம் டீ ஆக்சைடு. ஸோ இது எதுக்காகனா சோப்பை வந்து ஒயிட்னிங்காக கொண்டு வரதுக்கும், இன்னொன்று நம்ம ஸ்கின்னை வந்து யூவி ப்ரொடக்ஷன்லேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. நம்ம இந்த டிட்டானியம் டீ ஆக்சைடு யூஸ் பண்ணும்போது, நம்ம சோப்புலேருந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து வெயில்னால் வர்ற டேமேஜ் வந்து ரொம்பவே சேஃப்டியாக வந்து பாதுகாக்கும். அது கூட நம்ம வந்து கிளிசரின் ஆட் பண்ணி அதில் நம்ம வந்து கரைச்சிக்க போகிறோம். ஒரு 5 கிராம் கிளிசரின் எடுத்துக்கிறேன். 300 கிராம் சோப்பு, இது வந்து 300 கிராம் சோப்புக்கு நான் வந்து 1 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மில்கி ஒயிட்டில் வரும். இல்லை உங்களுக்கு அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம் சோப்புக்கு 2 கிராம் வரைக்கும் டிட்டானியம் டீ ஆக்சைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1 கிராம் ஆட் பண்ணுறேன்.
ஓகே, நல்லா மில்கி ஒயிட்டில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து சோப்பு, நம்ம பண்ணி வச்சுருக்க சோப்பு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சோப்பு நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நல்லா ஹீட் வந்து ஒரு 40 டிகிரிக்கு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சென்ட்டு கலர்லாம் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி கலர் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம ஒயிட் சோப்பு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம கலர் ஆட் பண்ண போகிறதில்ல. டிட்டானியம் டீ ஆக்சைடு ஆட் பண்ணும்போது சோப்பு வந்து ஒரு மில்கி ஒயிட்டில் வருது. ஓகே, நல்ல ஒரு மில்கி ஒயிட்டில் வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து இது கூட வந்து சென்ட்டும் சென்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கலர் ஆட் பண்ண போகிறது இல்லை, அதனால் சென்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பெர்ஃப்யூம், சோப்புக்கான யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லு தான் எடுத்துக்க போகிறேன். ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் 40 டிகிரிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சென்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டில் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அதனால் 40 டிகிரிக்கு வந்தோன்னே ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே கூலிங் ப்ராசஸ் எல்லாமே 40 டிகிரிக்கு வந்தோன்னே ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பத்து ml ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சோப்பு வந்து மோல்டில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நம்மளோட சோப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். இது மேலே வந்து நுரையாக நிற்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சோப்பு. நம்ம வந்து இது வந்து 24 ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய சூப்பரான ஹீட்டிங் ப்ராசஸ் சோப்பு ரெடி. நம்ம ஒரே நாளில் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு ரெடி. ஸோ இதை நான் வந்து அன்மோல்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இதாக இருக்குண்டு. ஸோ காலையில் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா மத்தியானம் நீங்கள் வந்து அன்மோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோப்பு வந்து நல்ல ஒரு சூப்பரான சோப்பு வந்து ரெடி. இப்போ நான் அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நான் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து தான் அன்மோல்ட் பண்ணுவேன். ஸோ அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக 24 ஹவர்ஸ் கழிச்சு அன்மோல்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் ஒரு 2 ஹவர்ஸில் அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ சீக்கிரமாக இது வந்து உறைஞ்சிரும், ஒரு 6 ஹவர்ஸ்லேயே உறைஞ்சிரும். எனக்கு 2 ஹவர்ஸ் தான் நான் அன்மோல்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோக்காக மட்டுமே நான் 2 ஹவர்ஸ் அன்மோல்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா 24 ஹவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் விட்டுட்டு தான் அன்மோல்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அப்போ தான் சோப்போட லுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஒயிட் கலரில் ஒரு சூப்பரான ஒரு சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ உடனே அந்த சோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஃபோம் அதிகம் வேணும் அப்படின்னா சிஏபிபி வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது நம்ம வந்து ஸ்கின்னை வந்து நல்ல எந்த டேமேஜும் ஆக்காது. ஸோ அதனால் தாராளமாக சிஏபிபி வந்து அதிகம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு.